நமஸ்காரம். திருக்குறள் அறத்துப்பால் அரண் வலியுறுத்தல் குறள் எண் 34. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற என்கிறார் நம் திருவள்ளுவர். எந்த வகையிலையாவது எப்படியாவது அறம் செய்யுங்க அப்படின்னு சொன்னவர், மனத்துக்கண் மாசிலன், மனதில் உள்ள மாசு இல்லாமல், அழுக்கு இல்லாமல். இங்கே அழுக்குன்னு சொல்கிறது நம்மளுடைய தீய எண்ணங்கள், தீய நினைப்புகள். தீயன்னு கூட வேண்டாம், நெகட்டிவ் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம். நெகட்டிவாக மனசில் நினைக்கிறது, இதெல்லாம் தான் மாசு. மனத்தில் மாசு இல்லாமல் ஆகணுமா, அதுதான் எல்லா அறத்தோட நல்லது. பாக்கி எந்த வகையான அறங்களும் வெறும் ஆடம்பரத்துக்காக செய்கிறது. ஆகுல நீர பிற, நீரங்கிறது ஆடம்பரம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பதிக்கு நம்மளால் போயிட்டு சர்வீஸ் பண்ண முடியும். ஃப்ரீ சர்வீஸ் கோட்டான்னு நம்ம முதலே புக் பண்ணிவிட்டு நம்ம போனோம்னா நம்மளால் அங்கே இருக்கிற வீரர்களுக்கெல்லாம் அன்னதானம், அவங்க பண்ணுற அன்னதானத்துக்கு நம்ம ஃபிசிக்கலாக சர்வ் பண்ணுறோம். அதே மாதிரி காயின் எண்ணி கொடுக்கறது, க்யூ வரிசைகளை முறைப்படுத்துறது, இப்படிங்கிற சில சர்வீஸ் எல்லாமே பப்ளிக்குக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை போய் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா சரீரத்தால் செய்கிற அரண் என்ன செய்வோம், கண்டிப்பாக 4 பேர்கிட்ட பெருமையாக சொல்லுவோம். என்ன தான் இந்த அறத்தினால நமக்கும் திருப்தியாகி இறை தொண்டும் ஆகி நமக்கு நல்லது நடந்தாலும் 4 பேர்கிட்ட ஆடவமாக கண்டிப்பாக பப்ளிக்காக சூப்பராக அதை பெருமையாக பீத்திடுவோம். அதே மாதிரி நம்ம பணத்தால் யாருக்காவது டொனேட் பண்ணோம்னாவோ, இல்லை யாருடைய படிப்பு செலவை ஏற்றுன்னு பண்ணனாவோ என்ன செய்வோம், கண்டிப்பாக அதை ஃபோட்டோ எடுத்து பேப்பர்லேயோ டிவிலேயோ கொடுத்தே தீருவோம் நம்ம. ஆனால் மனத்தில் நினைக்கிற அரணை நம்மளால் இந்த மாதிரி பப்ளிசிட்டி பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் அதோட பவர் பயங்கரம். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட், நம்ம நினைக்கிறோம், இப்போ நம்ம ஏதோ சொல்கிறோம், நம்ம நினைக்கிறோங்கிறது 10% தான். 90% ஆஃப் த பிரெயின் என்னென்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் இருக்குது. இதை நம்ம பேசும்போது குழந்தைகள்லாம் அப்படியே நம்மளை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும் பாருங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுங்களா அதை ஒரு கண்டென்ட் எடுத்து அதுங்களா யோசித்து பெருசாக பண்ணிவிடும். அது மாதிரி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிருக்கு. அது என்ன செய்யும், பல மடங்காக நம்மளைய மாற்றும். இந்த மனசில் இருக்கிற எண்ணங்கள் மாசு இருந்ததுன்னா அதோடே சேர்த்து பன்மடங்காக நமக்கும் திரும்பி வரும், நம்மை அண்டி இருக்கிறவங்களுக்கும் திரும்பி வரும். அதனால் நினைப்பது நாம் தூய்மையாக நினைக்க வேண்டும் என்கிறார் நம் திருவள்ளுவர். எப்பா திருவள்ளுவரே சொல்லிட்டாருப்பா, நான் சரீரத்தாலையும் செய்ய வேண்டாம், பணத்தாலையும் செய்ய வேண்டாம், நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு கண்ணை மூடி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சாவே பெரிய அறம்னு சொல்லி நீங்கள் மற்ற எந்த வர்க்கையும் நிறுத்திடாதீங்க. சரீரத்தால் செய்கிறதையும் பணத்தால் செய்தும் இயன்றவரை நாம் செய்து தான் ஆக வேண்டும். என்ன, அந்த மனசில் அறனோடு நினச்சி செய்யுங்க. மனசில் எந்த விதமான தீய எண்ணம் இல்லாமல் செய்யுங்க. தேங்க்யூ.